கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிரைஸ்ட் சேனல் டிவி நடத்துகின்ற அன்பு சகோதரர் டேனியல் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. என் பெயர் ஸ்ரீனிவாசன். நான் ஹிந்து பிராமண குடும்பத்தில் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கர்த்தர் என்னை என் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டு ஏற்ற காலத்திலே என்னை ரட்சித்து கொண்டு வந்தார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமா கருத்தரித்து பெற்றெடுத்தாங்க. பெற்ற உடனே ஒரு சில நிமிடங்களில் இறந்து விட்டேன். தூக்கி ஓரமாக போட்டிருந்தாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நர்ஸு டியூட்டி முடிஞ்சு போகும்போது இன்னொரு நர்ஸுகிட்ட சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது, அது இறந்தே பிறந்திருக்கு, அதை அப்புறமா டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த சகோதரி ஒரு கிறிஸ்துவ சகோதரி. அவங்க போய் அந்த குழந்தையை எடுத்து, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த குழந்தைக்கு ஜீவனை தாரும் என்று ஜெபித்தார்கள். ஜெபித்த மறு வினாடியே அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாம மகிமையுடையதாக. என் தாயின் கருவிலேயே தேவனாய கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அவர் முன்குறித்த தீர்மானத்தின்படி ஏற்ற காலத்திலே இந்த பூமியிலே என்னுடைய வாலிப பிராயத்திலே தேவன் என்னை ரட்சித்தார். அந்த நாட்களிலே பிராமண வழக்கத்தின் பிரகாரமாக என்னை வளர்த்தார்கள். எனக்கு சிறு வயதிலேயே திருப்பதியில் சென்று பூணல் போட்டு அந்த இதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் கற்றுக் கொடுத்து சந்தியானந்த மந்திரம்லாம் சொல்லி இது பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அதெல்லாம் கற்றுண்டு பண்ண ஆரம்பித்தேன். நாட்கள் போய்கொண்டு இருந்தது. என்னுடைய சிறு வயதிலே என் தாயாருக்கு ஆஸ்மா வியாதி வர ஆரம்பிச்சது. நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்மா வியாதி வந்தது. அப்போ நாங்கள் பழனி என்ற ஊரிலே வசித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த வியாதி நிமித்தமாக அநேக ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க. போய் எந்த இது பிரச்சனையும் அவங்களுடைய வியாதியை ஒன்றும் தீவிரமாக தெரியல. எவ்வளவோ கோயில்களுக்கெல்லாம் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது எல்லாமும் பண்ணி பார்த்தாங்க. எதுவுமே அவங்களுக்கு நடக்கலை. கடைசியில் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி கிறிஸ்துவ பெண்மணி எங்கள் அம்மாட்ட பேசினாங்க. என்னென்னா, மாமி, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆஸ்மா வியாதினால் கஷ்டப்பட்டுருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டு சளியமாக துப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுருக்கீங்க. இதை எங்களால் பார்த்து சகிக்க முடியல. நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், கேட்பீங்களா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் கூட ஒரு நாள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னா. எங்கள் ஆத்துக்கார் கேட்டுட்டு வரேம்மான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வந்தவொடனே கேட்டாங்க. எங்கள் அப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வைக்கும்போது அன்றைக்கி அந்த சபையில் சென்னையிலேருந்து ஒரு விசேஷ பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நான், எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, இவங்க 3 பேரும் தான் போயிருந்தோம். 3 பேரில் 2 பேர் மட்டும் உள்ளே இருந்தோம். 3ஆவதாக வந்த பாட்டி வாசல்லையே உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்தால் தீட்டுப்பட்டுடும், நான்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசல்லையே உட்காந்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த போதகர் எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். என் தாயாரின் பக்கம் ஜெபிக்கும்பொழுது என் தாயார்கிட்ட பயங்கரமான அசுத்தாவிகள் இருந்தது. ஒன்றொன்னா ஆடி ஆடி சொல்லிட்டு போகுது. நாங்கள் எதை தெய்வமாக சேவித்து வணங்கினமோ அந்த ஆவிகள் உள்ளே இருந்துட்டு ரொம்ப வியாதியை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கு. அது வாயாலேயே சொல்ல ஆரம்பிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு இப்படிலாம் கூட நடக்குமா உலகத்தில், தெய்வம் சொல்லி சேவிக்கிறோமே, இதெல்லாம் இப்படிலாமா பண்ணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேகங்கள் எங்களுக்குள் எழ ஆரம்பிச்சிது. அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஜெபிச்சு எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் அந்த தேங்காய் எண்ணெயை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்ட உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு சில நாட்களில் அந்த வியாதிக்குண்டான அறிகுறியே இல்லை. இருமல் வரல, சளி வரல, நல்ல சுவாசம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிது. இப்படி அந்த ஊழியக்காரர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, அம்மா, உங்கள்கிட்ட இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் உங்களை விட்டு போயாச்சு, ரொம்ப விடுதலை ஆகிட்டீங்க. மறுபடியும் நீங்கள் விட்டவைகளை மீண்டும் சேவிக்காதீங்க. சேவிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பதிலாக 7 பிரச்சனை வரும். உஷாராக இருங்கம்மா. ஆண்டவருக்கு உங்களுக்கு கிருபையாய் விடுதலை கொடுத்துருக்கார். தயவுசெய்து புரிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நல்ல ஆலோசனை சொல்கிறேன். தயவுசெய்து அவைகளை மறுபடியும் கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொன்னார். சரின்னு அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. எங்கள் அப்பா ரயில்வேல பார்த்ததுனால அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போது பழனியிலேருந்து கொல்லத்துக்கு கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு.
ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் என் தகப்பனார் வேலைக்கு போகிறார் 7 மணிக்கு. நான் அந்த டிஃபன் பண்ணி வை, நான் வந்து சாப்பிட வருவேன்னு சொல்லிட்டு போனார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது காலையில் 7 மணிக்கு போகிறார். 7:30 மணிக்கு நான் கொல்லத்தில் இருக்கிற ரயில்வே ஹாஸ்பிட்டலில் நான் போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறதுக்காக போகிறேன். அப்போது நான் ஆஸ்பத்திரி போயிட்டு ரிட்டனில் வரும்பொழுது ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தரை தூக்கி போட்டு கொண்டு வராங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, அப்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், யார் இது அப்படின்னு பார்த்தேன் நான். அப்போ எங்கள் அப்பா பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்த நாளில். அப்போ அவங்க மலையாளத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி நின்று அச்சனாந்து விழிச்சுட்டு போந்து நீ திருச்சி வா, நின்று அம்மையை விழிச்சுண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்கம்மா அப்படி சொன்ன உடனே எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்தாங்க. அங்கே என்ன நடந்ததுனாக்கா, அந்த காலத்து ஸ்டீம் இன்ஜின் தான் அந்த ரிப்பேரில் இருந்தெல்லாம் இருக்கும். அப்போது அந்த ஸ்டீம் இன்ஜினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஷூ வழுகி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததில் பின்மண்டையில் அடிப்பட்டதுனால ரத்தம் பிளாக் ஆகி ஹோமாஸ்டேஜ் ஆகிட்டாங்க. அப்போது அங்கே மதுரையில் கொல்லத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களால் இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதிகள் கிடையாது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு கொண்டு போங்க அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அன்றைக்கி நைட்டே மதுரைக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். மதுரையில் போயிட்டு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாக்கா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஜிஹெச்சு கொண்டு போக அப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் அவங்களால ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அன்றைக்கி மறுநாள் காலையில் 4 மணிக்கு என் தகப்பனார் மரித்து போனார். குடும்பம் வந்து நிர்கதியாக இருக்குது, யாரும் உதவி இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்படி நாட்கள் செல்ல ஆரம்பிச்சிது. எங்கள் அப்பாவோடைய வேலை எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிது. லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருந்தது. குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தமாக அப்பளம் போட்டு விற்கிறது, வடாம் போட்டு விற்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1974 என் தாயாருக்கு என் தகப்பனுடைய வேலை கிடச்சிது. அப்போ நாங்கள் சங்கரங்கோயில் என்ற ஊரில் நாங்கள் வசிக்க ஆரம்பித்தோம். அங்கே தான் என்னுடைய கல்வி வாழ்க்கையெல்லாம் தொடர ஆரம்பிச்சிது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்தேன். சின்ன வயசில் 4வது கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் சிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தேன். டிடிடிஎஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் படித்தேன். அப்போது அங்கே ஆண்டவரை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லுவாங்க. அப்போது ஒரு பாடல்லாம் கேட்டிருக்கேன், அடிக்கடி கேட்டிருக்கேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். இந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே அடிக்கடி ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இயேசு அழைக்கிறாங்கிற அந்த வார்த்தை மட்டும் என் மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து சரியை சொல்லிட்டு விளையாட்டு போல் விட்டுருவேன். அப்புறம் அநேக முறை அந்த ஊரில் இருக்கும்போது ட்ராக்ஸ் மூலமாக ஆண்டவர் எனக்கு சந்திக்க ஆரம்பித்தார். கைப்பிரதிப்பா அதெல்லாம் படிச்சுட்டு அது அவ்வளோக்கு ரொம்ப டீப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நான் பழிக்க மாட்டேன். அப்போ அந்த வாலிப பிராயத்தில் இஷ்டம் போல் வாழ்கிறது, ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுகளோட சுற்றுறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, எல்லா பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இன்னும் ஆழமாக போகக்கூடாது, ஏன் தெய்வத்தை தேடக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த சின்ன வயசில் வர ஆரம்பிச்சிது. என்னுடைய 13-14 வயசில். அப்போது சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு 7-8 வருஷம் போக ஆரம்பித்தேன். அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு வந்து முதல்ல சபரிமலைக்கு நான் போகிறேன். அப்போ கன்னிசாமின்ட்டு என்னை ரொம்ப இது பண்ணாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே வந்து பம்பையில் போயிட்டு நாங்கள் அந்த சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்ட எச்சி இலையை வந்து ஏலம் போடுவாங்க. ஏலம் போட்டு எரிமேலின்னு நினைக்கிறேன், பம்பையிலேயே எரிமேலின்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே அந்த இலையெல்லாம் எடுத்து தலைமையில் வச்சு 1500 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து தலையில் கட்டி வச்சு பம்பையில் கொண்டு போட சொன்னாங்க. அப்படியான ஒரு மதியீனமான காரியத்தெல்லாம் அந்த நாளில் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருந்தது. நான் செய்த பாவத்தையே திரும்பி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிது, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நமக்குள்ளே ஏன் மாற்றம் வரலை? தெய்வம்னா நம்மளை மாற்றணும் இல்லையா, நம்ம வாழ்க்கை மாறணும் இல்லையா? நம்ம எந்த காரியத்தில் போனாலும் ஒரு பிளெஸ்ஸிங்கே இல்லையே, எங்கே போனாலும் கட்டையில் முட்டின மாதிரி இருக்குது, எங்கே காரியம் போனாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, ஒன்றுமே நல்லா இல்லையே, ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இப்படி நாட்கள் போக ஆரம்பிச்சிது. என்னுடைய படிப்பு பற்றி சொல்லப்போனால் நான் வந்து ஒரு 10th வரைக்கும் தான் படித்தேன். படிப்புக்கு அப்புறம் சின்ன கம்பெனிலாம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. அதனால் வாழ்க்கையில் ஒரு மேரேஜ் பண்ணாலாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வர ஆரம்பித்தேன். இடையில நான் ஒரு கம்பெனிகளில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், தனியார் கம்பெனி தான் வேலை பார்த்துருந்தேன். எனக்கு வந்து என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களை வைக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுடைய மனைவி வீட்டில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க டிவிஸில் எனக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க.
நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் எங்கள் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்போச்சு பழனிக்கு. அங்கே போன உடனே எங்கள் அம்மாவோட வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்களால செய்ய முடியாது. அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்து இப்படி நாட்கள் போக ஆரம்பிச்சிது. இதற்கிடையில் அந்த பழனியிலேருந்து மறுபடியும் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. மதுரைக்கு வந்து நாங்கள் ஒரு எல்லிஸ் நகர்ந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போது நான் அடிக்கடி ஒரு கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்க போவேன். சிகரெட்லாம் வாங்கி போய் அப்போ ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் எனக்கு இருந்தது. அப்போது அங்கே போய் வாங்கும்போது பக்கத்தில் ஒரு 2 கடை தள்ளி ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லுவார். பிரதர், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் தான் உங்களை படைத்த தெய்வம், அவர் உங்களை நேசிக்கிறார், நீ தயவுசெய்து எல்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம், உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷனாக டீசெண்டாக இருக்கிறீங்க, வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம், எங்கள் கூட தடவை சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னார். சரி, எல்லாம் ஒன்று தான் பாஸ்டர், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நான் சர்ச்சுக்கும் போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன், எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது 1990 எனக்கு ரயில்வேல வேலை கிடச்சிது. அப்ளிகேஷன் போட்டு என் சொந்தங்கள் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிது. 23 24 வயசில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது சங்கரங்கோயிலில் தான் எனக்கு ஆச்சு, என் மனைவி வீட்டிலேயே ஆச்சு. அப்போது இந்து முறைப்பிரகாரம், அந்த பிராமண முறைப்பிரகாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்தின்லாம் நிறைய இந்து சடங்காச்சாரம் பிறந்தால் எல்லாம் நடந்தேன். எல்லாத்தையும் மனநிறைவோடு பண்ணிகிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போது பழனிக்கு போனதுக்கப்புறம், மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நாட்கள் போக ஆரம்பிச்சிது. கேள்விக்குறியாக இருந்தது. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டே இருக்காதா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, மதுரையில் ஒரு நாள் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு சொந்தக்காரங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் பையனுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, சென்னையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தம் சொல்லிட்டு போனாங்க. அதை உடனே ஃபில்லப் பண்ணி போட்டு இது பண்ணதுக்கப்புறம் 90 எனக்கு ரயில்வேல வேலை கிடச்சிது. ரயில்வே வேலை கிடச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என் லைஃப்பில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இப்படி இந்த காரியங்களையும் கவனிச்சிட்டு இருந்தேன். இதன் மத்தியில் என் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சேர்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்தது. என் மனைவி பெயர் மல்லிகா, என் பெரிய மகள் பேர் ரேவதி, சின்ன மகள் பேர் பத்மஸ்ரீ. இவங்க இப்போ நல்ல ஒரு பொண்ணு பெங்களூரில் இருக்கா, ஒரு பொண்ணு திருவல்லிக்கேணியில் இருக்கா. 2 பேருக்குமே மேரேஜ் ஆச்சு. கர்த்தர் கிருபையினால் ஆண்டவர் அவங்கள நல்லபடியாக வச்சுருக்கார். இதற்கப்புறமாக வேலை கிடைச்சதுக்கப்புறம் சென்னையில் என்னுடைய ஞாயிற்றுக்கிழமையானாக்கா நான் இதுக்கு முன்னால் ஒரு நாள் சென்னையில் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது, சென்ட்ரலில் போயிட்டுருக்கும்போது ஒரு புக் ஸ்டாலில் ஒரு புக்கு ஒன்று இருந்தது. பேசும் ஆவிகள்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த ஆவிகள் புஸ்தகத்தை பார்த்து எனக்கு அந்த ஆவிகளோடு பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா நான் சங்கரங்கோயிலில் இருக்கும்போது நாங்கள் இருக்க ஒரு குடியிருந்த வீட்டின் ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இறந்துட்டாங்க. இறந்த பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அதை ஒய்ஜா போர்டுங்கிற முறை பிரகாரம் ஏபிசிடி எல்லாம் எழுதி வச்சு அந்த கட்டத்தில் வச்சு ஒரு டம்ளரை கவுத்து வச்சு இது பண்ணி வச்சாக்கா அந்த டம்ளருக்குள்ள அந்த ஸ்பிட்டு தானாக அவரோட பேர் எல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ஆவிகளை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பேசும் ஆவிகளை புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன். இது மாத்திரம் அந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பித்தேன். இதில் முக்கியமான காரியம்னா, இதில் காயத்ரி யாகம்னு ஒரு யாகம் நடத்துவாங்க. அந்த பேசும் ஆவிகள், அந்த ஆவிக்குரிய ஆராய்ச்சி உலகம் நடக்கிறதுக்கு முன்னால் சாயந்தரம் தான் அது நடக்கும். காலையில் யாகம் நடத்துவாங்க. அதாவது உலக நன்மைக்காக அக்னியை வளர்த்து நெய் விட்டு அதெல்லாம் ஓமம் வளர்த்து இது பண்ணுவாங்க. இதை நடத்துகிறவர் அப்போது ஒரு மணின்னு ஒருத்தர் அதை நடத்த ஆரம்பித்தார். இதை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது உலக நன்மைக்காக எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ ஈரான் ஈராக் போர் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் அமைதியாக இருக்கணும், எல்லோரும் சமாதானமாக இருக்கணும், எல்லாருக்கும் நிம்மதி வேணும், நாட்டில் போர் வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஆவி உலக ஆராய்ச்சி மையம் அந்த இதை நான் ரொம்ப டீப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். அது எப்படின்னா சொல்கிறேன். முதல்ல ஒய்ஜா போர்டு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒய்ஜா போர்டு முறைன்னா ஆவி அந்த டம்ளரில் கூப்பிட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மீடியம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவி எங்களுக்குள் இறங்கி எங்கள் மூலமாக ஹீலிங் பண்ணுறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் பார்க்குறது. இப்படி இந்த 2 விதமான காரியத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
இதை பார்க்கும்போது நான் டிரான்ஸ்மிடியும் பார்ப்பேன், ஆட்டோ ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது பேனா கையில் பிடிச்சி எடுத்துக்கும்போது கை தானாக எழுதும். அந்த மாதிரி அந்த ஆவிகள் வந்து பேசும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். இப்படிலாம் அங்கே 3 விதமான காரியங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை கற்றுக்கிட்டு வழிகாட்டு ஆவிகளை துணையை வச்சுக்கிட்டு நிறைய நல்ல அந்த காரியங்களை செய்துட்டு இருந்தோம். ஆனால் இதன் மூலமாகவும் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வரலை. ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருந்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமை போய்கிட்டு இருக்கும்போது நிறைய புஸ்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து இப்போ தான் ஃபோன் இருக்குது, அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, ஒன்று பப்ளிக் ஃபோன் தான். அப்போது இந்த ஃபோன் இல்லாத காலத்தில் புஸ்தகங்கள் நிறையா படிக்கக்கூடிய வாய்ப்புகளாக எனக்கு கிடச்சிது. நிறைய சித்தர்கள் புஸ்தகம்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த சித்தர்கள் புத்தகத்தில் வந்து ஒரு மெயினான ஒரு காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அதாவது மனிதனுடைய மனநிலை ஒருமுகப்படுத்த தான் இந்த சிலை, தெய்வம் வந்து சிலைகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு கூற்றை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு சமூகத்தார் வயிற்று பிழப்புக்காக தான் இது உண்டு பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து மெய் கிடையாது. அப்போது உண்மையான தெய்வம் இது கிடையாது, வேறு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சமாக சொல்லியிருந்தார். அவங்களுடைய பிழைப்புக்கு எடுத்த காரியங்களும் இது வந்து மக்களை ஏமாற்றி பண்ணுறாங்க அப்படி இப்படி சில காரியங்களாக சொல்லுது. இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மன நெருடலாக இருந்தது. காரணம் என்னன்னாக்கா, நானும் அந்த பாதையில் இருக்கிறதுனால அந்த காரியங்கள்லாம் நான் கேட்கும்போது எனக்கு மனசு வேதனையாக இருந்தது. ஏன் இப்படி சொல்கிறாங்க? சில வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் பேயை என்றேன், தேடுகின்ற புராணம் எல்லாம் பொய்யை என்றேன், கர்த்தா ஒருவரே மெய்யை என்றேன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் படிக்கும்போது ஏன் இவங்க வந்து இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த யாகம் நடத்துகிற வீரமணின்ற சகோதரர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் சார் வந்து எது உண்மையான காடுனா இது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வமா, உண்மையான காடு எது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாம் சேவிக்கிறது உண்மையான தெய்வம் கிடையாது அப்படின்னார். அப்படின்னா இத்தனை வருஷமாக ஏன் பண்ணின்னு இருக்கோம்? அப்போ அவர் சொன்னார், மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அதை பண்ணுறமே தவிர இது வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகாது, இது தெய்வம் கிடையாது, இது மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம இதை வச்சு சேவிக்கிறோம், இது பண்ணுறோம், அதான் இதை விட சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று இருக்குது அப்படின்னார். சரி, அவர்கிட்ட போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட போய் சென்றடைய என்ன வழி அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தானாக வரும் அப்படின்னார். அந்த பதில் வந்து எனக்கு திருப்தி அளிக்கல. இல்லை, இதுக்கு ஏதோ உண்மையான பதில் உங்கள்கிட்ட தெரியல, அதனால் இன்னும் நான் ஆராயணும்னு சொல்லிவிட்டு ஒரு தனிமையில் இருக்கும்போது யார் தெய்வம், யார் மெய்யான தெய்வம், நம்மளை படைச்சது யார், இத்தனை மார்க்கங்கள் இருக்குமா, இவ்வளோ தெய்வங்கள் வந்து மனுஷங்கூட பேசுமா, இல்லையே, ஒரே ஒரு தெய்வம் தானே இருக்க முடியும், அந்த தெய்வம் யார் 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 எனக்கு யார் என்ற கேள்வியை மனசுக்குள்ளே அதிகமாக எழ ஆரம்பிச்சு. தனிமையில் உட்காந்து அப்படியே தியானிப்பேன். நான் மதுரையில் இருக்கும்போது அந்த கோயிலுக்கெல்லாம் போயாச்சுனாக்கா தியானத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடே புகமூட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக மனங்கமழக்கூடிய அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆழமான பக்தியில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 1008 தடவை, நைட்டு 1008 தடவை சொல்லுவேன். இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கோயிலுக்கெல்லாம் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் செய்வேன். சென்னையில் இருக்கிற புட்டபர்த்தி சாய்பாபா சுந்தரம் ஹாலுக்கு போவேன். அப்புறம் சீரடி சாய்பாபா மயிலாப்பூரில் இருக்கிற கோயிலுக்கு போவேன். கபாலீஸ்வரர் கோயில் போவேன், பார்த்தசாரதி கோயில் போவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். ஆனால் மனசில் சமாதானம், நிம்மதி இல்லவே இல்லை. இதன் மத்தியிலே எப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய வைகை ட்ரெயினில் நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சஃபாரி ட்ரெஸ் போட்ட ஒரு விஐபி ஒருத்தர் அந்த வண்டியில் வர ஆரம்பிச்சு, வண்டியில் வந்து ஏறினார், விழுப்புரத்தில் வந்து ஏறினார். நான் அன்றைக்கி ரிசர்வேஷன் பண்ணதுனால கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி நின்றுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அப்போது அவரும் வந்தார். அப்போது கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நான் ஒரு புக்கு படிச்சுட்டு போனேன். அந்த காயத்ரி யாகத்தை உண்டாக்குன ஒரு ரிஷியோட புக்கு படிச்சுட்டு போனேன். அப்போது படிச்சுட்டு போனவுடனே அந்த புஸ்தகம் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சரி, நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நானும் ஆன்மீகவாதி தான் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, இந்த படிங்க அப்படின்னு சொல்கிறார். படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கையில் கொடுத்துட்டாரு. என்ன சார் எங்கே புரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு, ஆனால் மேட்ரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். அப்படியா, நாங்கள் இதெல்லாம் புனிதமான புக்குன்னு சொல்கிறோம், நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா. ஆமாம் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னை கேட்டார். இந்த மாதிரி நான் வந்து
கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அதை ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சோசியல் சர்வீஸுக்கு ஸ்பிரிச்சுவலாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி உலக நன்மைக்காக காயத்ரி யாகம் பண்ணிட்டுருக்கேன். அது மாத்திரமல்ல ஆவிகளை கூப்பிட்டு பேசி அநேகருக்கு ஹீலிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ பரவாயில்ல, நல்ல காரியம்தான் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னுச்சேன். இன்னும் நிறைய ஆவிகளோடு சித்தர்களுடைய ஆவியெல்லாம் நாங்கள் இது பண்ணிவிட்டு வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலம் ஹீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற வாஞ்சு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இன்னும் நிறைய காரியங்கள்லாம் வேறு ஒரு ஆவியோட தொடர்புகளுக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்றேன், நீங்கள் அங்கே வந்து அதை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய விசிட்டிங் கார்டு என் கையில் கொடுத்துட்டு என் வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நான் போய் பார்க்குறேன். அப்போது அங்கே வீட்டில் ஒரு வசனம் போட்டிருந்தது. என்னென்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து கிறிஸ்டியனா அப்படின்னேன். ஆமாம் பிரதர், நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னேன். என்னை மதம் மாற்றிடாதீங்க, நான் மதம்லாம் மாறமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உங்களை மதம் மாற்ற கூப்பிடவே இல்லை, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிவிப்போம், இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும்போது என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். இந்த இது இருக்குது, இந்த இது இருக்குது எல்லாம் சொன்னேன். அப்போது இவ்வளோ அவதாரங்கள் இருக்குது, இந்த சாமி இப்படி பண்ணுறது, எந்த சாமி எப்படி பண்ணுது, இத்தனை அவதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன். அவர் நான் சொல்கிறது எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டார். ஓகே, எல்லாம் ஓகே பிரதர். இது எப்போனாக்கா ஒரு நாள் நடக்கல, பல நாட்கள் நட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு டைமும் போனாலும் கரெக்டாக ஒரு மணிக்கு காலையில் 10 மணிக்கு போனோன்னாக்கா நைட்டு 9 மணி ஆகும். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்வார், நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு அப்படி என்னை கேட்டார். நான் வந்து எல்லாம் எங்கள் மார்க்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் தான் பல இதில் வியாபித்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, மனுஷனை உண்டாக்குனவர் ஒருத்தர் இருக்கார். அவன் தாயின் கருவிலேயே அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு பேர் சொல்லி அழைத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனுக்கு இந்த பூமியில் படைப்பாய் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கார் அப்படி சொன்னார். அப்போது யார் அந்த தெய்வம், எங்கள் மார்க்கம் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஜீசஸ் ஒருத்தர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னார். அது எப்படி சார் நம்ப முடியும், ஜீசஸ் தான் கடவுள், 2000 வருஷம் தானே அவர் பிறந்து சரித்திரபூர்வமாக பார்த்தா 2000 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், அவர் மனுஷீகமாக வந்தது 2000 வருஷம், அவர் ஆவியாக உலகம் உண்டாக்கணும் முதல்ல உண்டாகிறதுக்கு முன்னாலே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து எனக்கு காமிச்சார் எனக்கு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து இவ்வளவு அவதாரங்களை கொடுத்து வைக்கிறீங்க, ஆனால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக உங்களுக்காக இரத்தம் சிந்து மரித்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு ஏன் தெய்வம் மறிக்கணும், எதுக்காக சாகணும், எல்லோரும் வாழ வைக்கிறதுக்கு தானே தெய்வம் வரணுமே தவிர அவரையே பாடுகள் படணும் அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது அதாவது ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டாக்கா அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, உண்மையாக பொய்யா அப்படின்னார். ஆமாம் போகிறாங்க. அதே போல தான் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய பாவத்தை வாங்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை கிடைக்குது. இந்த விடுதலை மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, வேறு எந்த மார்க்கத்திலும் இது சொல்லப்படலை அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் இன்னொரு காரியம் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ஜீசஸ் தான் உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர். கிமு கிபின்னு அதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்கிட்டு இருக்கு, அது தெரியுமா, அதை வச்சு தான் உங்களுக்கு வயசே இது பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னார். ஆமாம், அது உண்மைதான். அப்போது நீங்கள் ஜீசஸை வந்து அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னார். இது பேசவா? ஆமாம் பிரதர், அவர் வந்து பேசக்கூடிய தெய்வம், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கிறது சாட்சி. நான் செத்துப்போன எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி நான் அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி ஊழியக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் வேணால் அது நடந்திருக்கலாம், என் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவிக்கட்டுமே, என் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவிச்சா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அது என் கையில் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சரௌண்டிங்கை விட்டு வெளியே வாங்க.
அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு ஐயங்கார், அந்த எண்ணத்தை உங்கள் சிந்தையிலேருந்து எடுத்து போட்டு தனி ஒரு மனுஷனாக வெளியே வந்து எது உண்மை எது பொய்ங்கிற முதல் விஷயத்தை கற்றுக்குங்க. கற்றுக்கண்டதுக்கப்புறம் நீங்கள் உண்மை எதுன்னு அப்போ புரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை பிடிச்சிக்குங்க. நீங்கள் வந்து ஒன்றை பிடிச்சிட்டு இதுதான் சரியான வழின்னு சொல்லிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சரியாக பட்டது. ஆமாம், நான் ஒரு மதஸ்தங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு ஒரு மதவாதி இல்லை, ஒரு தனி ஒரு மனுஷன் சொல்லிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி என்னென்னதுக்கும் சுற்றி பார்த்து எது நல்லதாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. நல்லதுக்கிட்டது சேர்ந்து நடக்கிறது நல்லது கிடையாது, நல்லது மாத்திரம் செய்கிறது தான் நல்லதுங்கிறத புரிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்கும்போது கேட்பேன், உலகத்தை படைத்த மெய்யான தெய்வமே, அந்த தெய்வம் என் கூட பேசணும். யார் அந்த தெய்வம்? தெய்வம் என்னோடு பேசணும். இந்த வார்த்தை தான் கேட்பேன். இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் இப்படி கேட்குறது ஒன்றும் சரியில்லை, இதுக்கு முன்னால் அவங்களுடைய பாவத்தெல்லாம் அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஏன்னா நீதிமொழிகள் 28:13 சொல்லியிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அதனால் உங்கள் பாவத்தெல்லாம் இதுவரைக்கும் நினைவு தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு உங்களுக்கு எவ்வளோலாம் நினைவில் இருக்கோ எல்லா பாவத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவரை மன்னியுங்கன்னு கேளுங்க, கதறுங்க, கேளுங்க. அங்கே பாவங்கள் நிவர்த்தியானதுக்கப்புறம், மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் உங்களோடு இடைப்படுவார் அப்படின்னு சொன்னார். இது நடக்குமா? பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட பேசுனா நம்புங்க, இல்லைன்னா நம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறேன்னா அந்த பைபிள் எடுத்து நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டார்ன்ட்ட. அப்படி கான்ஃபிடண்டாக நான் சொல்கிறீங்களா, அது உண்மையாக நடக்குமா அப்படிங்கிறேன். கண்டிப்பாக நடக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கே விட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலை இரவு 2 நேரத்துலேயும் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கேட்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். நைட்டு படுக்கும்போது கேட்பேன், பேசுங்க எங்கள் மேலே, பேசுங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு கேட்பேன். இப்படி பல நாட்களாக கடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதம் கடந்திருக்கும். ரொம்ப பாரப்பட்டு அழுது கேட்டேன், மெய்யான தெய்வம் என்கிட்ட பேசணும், மெய்யான தெய்வம் எங்கே பேசணும், அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். தன்னுடைய கல்வாரி காட்சியை எனக்கு காண்பித்தார். 2 கைகளும் ஆணியடிக்கப்பட்டு 2 கால்களையும் ஆணியடிப்பட்டு சிரசிலே முள்முடி தரிக்கப்பட்டவராய் இரத்தம் சொட்ட உடல் முழுவதும் இரத்தம் சொட்ட ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவருடைய இரத்தம் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் கழுவி சுத்திகரித்தது. அப்பொழுது தான் நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தான் உண்மையான தெய்வமா அப்படின்னு கேட்டேன். நானே மெய்யான தேவன் ஆண்டவர் சொன்னார். என் மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சது. என் மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு எனக்குள்ளே ஒரு சமாதானம் வர ஆரம்பிச்சிது. அன்றைக்கி ராத்திரி தான் அந்த சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உணர ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்னை டச் பண்ணதுக்கப்புறம் தான், அந்த ரத்தம் என்னை தொட்டதுக்கப்புறம் தான், என்னை கழுவுனதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே மெய் சமாதானம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னால் எவ்வளவோ தியான மார்க்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் ஓம் சாந்திக்கு போனேன். பிரம்மகுமாரிகள் சமாஜம் ஓம் சாந்தி என்று சொல்லியிருக்கேன், அதுக்கு போனேன். அதுக்கப்புறம் நிறைய வேதாத்திரி மகரிஷி அந்த தியான மார்க்கத்துக்கு போனேன். எல்லாம் போனாலும் மனசை ஒருநிலைப்படுத்தும், ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கறதுக்கு உண்டான பாதைகளை உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏதோ மனசை ஒருநிலைப்படுத்த தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் மெய்யான சமாதானத்தை கொடுத்தார், மெய்யான நிம்மதியை கொடுத்தார். எனக்கு எது ஜீவ வழி என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், அப்போ இவங்கள்லாம் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். என்னை வணங்குவதற்காக பல கோடி தூதர்களை வைத்திருந்தேன். அதில் ஒருத்தன் பெருமை அடைஞ்சு தான் கடவுளாகணும்னு நினச்சான். அதனால் அவன் ஆகணும்னு நினச்சி என் சிந்தையில் அறிஞ்சு அவன் தள்ளப்பட்டு கீழே விழுந்து போனான். அவன் 33 கோடி வரை இந்த வானமண்டலத்தில் இருந்து கொண்டு மனுஷர்கள் எங்கெல்லாம் சிலை வச்சு வணங்குறாங்களோ அந்த இடத்துல அந்த சிலைக்கு பின்னால் அவன் இருந்துட்டு மனுஷனை ஏமாற்றி பொய்யான அற்புதங்கள் பண்ணி மனுஷனை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கோ மோட்சத்தை கொடுப்பதற்கோ சமாதானம் கொடுப்பதற்கோ அதிகாரம் இல்லை. நான் ஒருவரே அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும், பாவத்தை மன்னிக்க முடியும், மோட்சத்துக்கு செல்வதற்கு நானே வழிகாட்ட முடியும்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வர ஆரம்பிச்சிது, நிம்மதி வர ஆரம்பிச்சிது. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சை வர ஆரம்பிச்சிது. இந்த சமாதானம் இல்லாமல் தானே மக்கள் காடுகள்லேயும் மலைகள்லையும் இமயமலையிலையும் கோயிலாக எங்கெல்லாம் மூழ்கினா பாவந்தொலையும் சொல்லி போகிறாங்களே.
இவ்வளவு ஈஸியாக கண்டுக்கிற வழி இந்த வழி இப்போ தானே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். இதன் மத்தியில் இன்னும் ஒரு குறுக்கு வழியும் எனக்கு தோண ஆரம்பிச்சிது. ஏன் இத்தனை வருஷமாக இந்த தெய்வத்தை நம்ம கேட்காம இருந்தோம், ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை, அவர் தான் உண்மையான தெய்வம் இருக்கும்போது நீங்கள்லாம் ஏன் என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அந்த ஆவிகள் வந்து என்கிட்ட பேசும் இல்லையா, அந்த ஆவிகள்கிட்ட போய் கேட்டேன், யார் உண்மையான தெய்வம்னு சொல்லி கேட்கும்போது நான் வணங்கின தெய்வங்கள் உண்டான அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆவி வந்து என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிது, நாங்கள் உண்மையான தெய்வம் கிடையாது, நாங்களெல்லாம் மந்திர சக்தி கட்டுப்பட்டவங்க, எங்களெல்லாம் மந்திரவாதிகள் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை வச்சு நல்லதும் கெட்டதும் செய்ய வைக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கோ அவனுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கோ எங்களுக்கு எது கிடையாது, எங்களை பலி கொடுத்து எங்களை வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க, நாங்கள் வந்து மெய் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மண்டையை பிச்சுக்கணும் போல் ஆகிப்போச்சு. என்னடா இது பொய்யின்றாச்சே, அப்போ இயேசு தான் மெய்யினாக்கா இத்தனை வருஷம் ஏமாத்தின நம்ம முட்டாள்தனமாக ஆகிட்டோமே, அப்போது இதை பற்றி இன்னும் டீப்பாக உள்ளே போகணும்னு சொல்லிட்டு மந்திரவாதிகளாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மந்திரவாதிகளாம் போய் பார்க்கும்போது அந்த ஆவிகள் சொல்கிறது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு கெடுதல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வடமாலை வச்சு துளசி மாலை போட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் அந்த கோயிலுக்கெல்லாம் போவேன். அப்போது இதை போய் ஒரு மந்திரவாதி வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு கெடுதல் பண்ணுறான். காலடி மண்ணி எடுத்துக்கிறான், தலைமுடி எடுத்துக்கிறான், எல்லாம் தீமை செய்யறதுக்கு பயன்படுத்துகிறான். ஒரு தீமை செய்கிற மனுஷனுக்கு போய் தெய்வம் சொல்லிக்கிட்டு ஆவிகள் அவனுக்கு பணிவிடை செஞ்சு அவனுடைய மந்திரத்தை கட்டுப்படுதுன்னா அது மெய்யான தெய்வமானு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் எனக்குள்ளே. அப்போது இதுக்கு சமாதானம் கொடுக்கவோ, நிம்மதி கொடுக்கவோ, மோட்சம் கொடுக்கவோ, மனுமத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கோ இந்த ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புரிய ஆரம்பித்தேன். இதுக்கு இடையில் என்னோட காயத்ரி யாகத்துக்கு வரக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர், வெங்கடகுமார்னு ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஷிரடி சாய்பாபா அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. இதன் மத்தியில் நான் என் நண்பர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவங்க சர்ச்சில் நான் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் கண்ணால் பார்க்குறேன். நான் அது வந்து இப்போது சென்னையில் திருவொற்றியூரில் டோல்கேட்டில் இருக்குது அந்த சர்ச்சு, சாத்மா நகரில். அந்த பாஸ்டர் இருக்கார் இப்போது. பாஸ்டர் வந்து ஜெயராஜன் பேர். அந்த பாஸ்டருக்கு இது வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த பாஸ்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போது அவர் ஓகே, ஃப்ரீயாக நமக்கு வந்து ஆண்டவர் கடவுளுக்கு ஃப்ரீ ஹீலிங் கொடுக்குறாருன்னா பரவாயில்ல, என் மனைவியை கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. நிறைய பேருக்கு மிராக்கள் நடக்கிறத நான் கண்ணால் பார்க்க ஆரம்பித்தேன். இதன் மத்தியில் இதுக்கு முன்னால் என்னன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு ஏதாவது சித்து வேலை பண்ணுறாங்களா என்னென்னு ஆராய்வதற்காக நான் போவேன். ஒவ்வொரு வாரமும் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் அந்த சர்வீஸ் நடக்கும். அந்த சர்வீஸில் போகும்போது நிறைய பேருக்கு மிராக்கிள், நிறைய பேருக்கு ஹீலிங் நடக்கும், வியாதிகள் போகும், உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்தால் சரியாகும். அந்த மாதிரி ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஒரு ஸ்தலமாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். சில ஆவிகள் வந்து பேசும், சில ஆவிகள் வந்து நான் அந்த அம்மன் இந்த அம்மன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணிட்டுருக்கோம். அப்போது எனக்கு டவுட்டு கிளியர் பண்ணுங்கிறதுக்காக அந்த பாஸ்டர் மைக் வச்சு அந்த ஆவிகளை பேச வைப்பார். நீங்கள் தெய்வம்னு சொல்லி வணங்குறீங்க இல்லையா, இங்கே ஆடுது, இது அம்மன், இது பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, நீ யார் அப்படின்னு, நான் வந்து வாயை கட்டி வச்சுருக்க மாதிரி பேசவே பேசாது, சொல்ல மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்போ கடைசியில் இயேசுவின் நாமத்தினால் கேட்குறேன், நீ யாருங்கிறத சொல்லு. நான் வலுசற்பத்தின் ஆவி, நான் வந்து தள்ளப்பட்ட தூதனின் ஆவி அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லும். அப்போ இவங்கெல்லாம் தெய்வம்னு சொல்லி இவனை வணங்குறாங்களே, அது எப்படி, அவங்க நம்பினாங்க நான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லும். அப்போது யார் உண்மையான தெய்வம், உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே அவர் தான் இயேசு, அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு அந்த ஆவிகள் சொல்லும். இது மாதிரி பல காரியங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனுக்கு பின்னால் முதுகில் பெரிய கட்டி இருந்தது, அங்கே ஜெபத்தில் அங்கே வந்து ஆராதனையும் போதே அந்த கட்டிகள்லாம் குணமாக ஆரம்பிச்சிது. ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு வாய் பேச முடியாமல் வரும், அங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க சரியாகும். கண் பார்வை சரியில்லாமல் இருக்கும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க கண்ணு சரியாகும். இப்படி மிராக்கிளுக்கு மேலே மிராக்கிள் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் குணமாகணும்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் கேட்கும்போது அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து நான் வந்து ராகவேந்திராவோட வம்ச வழி மாத்துவா,
இதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்கள் இயேசு உண்மையான தெய்வம் தான் என் வீட்டில் வந்து சுகம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிட்டு போயிட்டாங்க. சரி போங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிட்டு சொன்னாங்க. இப்படி பல நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டில் அந்த சகோதரிக்கு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிச்சு, கைகாலெலாம் வீங்கியாச்சு, உயிர் போகக்கூடிய கடைசி நிலைமையாயிடுச்சு. ஆனால் அந்த கணவனுக்கு மட்டும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் உண்மையான தெய்வம், அவர் வந்து சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால மனைவிட்ட கடைசி நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தார். என்னன்னாக்கா, பாரதி தயவுசெய்து இன்றைக்கி ஒரு செகண்ட் ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். இயேசுவே நீ உண்மையான தெய்வமாக இருந்தாக்கா என்னுடைய வியாதியை இந்த நேரம் எடுத்து போடுங்க, உங்களை நம்புகிறேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உமக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அவங்க சொன்னாங்க, உனக்காக வேணா சொல்கிறேன், உங்களுக்காக வேணா சொல்கிறேன், எனக்கு அந்த இயேசுலாம் நம்பிக்கை கிடையாது, உங்கள் இயேசு உண்மையான தெய்வமாக இருந்தால் எனக்கு சுகம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் கூட ஒரு வைராக்கியமான இருந்துட்டு ஆண்டவரை கடைசி நேரத்தை கூப்பிட ஆரம்பித்தோம். இயேசுவே நீர் மெய்யான தெய்வங்கிறது உண்மையானாக்கா எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க, என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை தா அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே அந்த ரூமுக்குள்ளே பயங்கரமான ஒரு புயல் காற்று மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிச்சிது. காற்று அடித்த உடனே துணிகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிது. ஒரு ஆட்டுக்குட்டி சவுண்டு கேட்டுது. 2 கரங்கள், ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் வந்து அந்த சகோதரிய தோள்பட்டையை தொட்ட நிமிஷத்தில் வியாதிகள்லாம் குணமாச்சு. ஒரு செகண்டில் தேவன் அற்புதம் பண்ணார். இதை பார்த்து அந்த சகோதரி ஆண்டவருடைய கையை பார்த்தோன்னே, ஆண்டவருடைய முகத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி கூப்பாடு போட்டு அந்த ஃப்ளாட்ஸில் உள்ளவங்களாம் இறங்கி வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டமாகி கடைசியில் இயேசுவை பார்த்தேன், இயேசு தான் மெய்யானது, இயேசு தான் அவங்க வாயினாலே சொல்ல ஆரம்பிச்சு. மறுநாளே அவங்க பெரிய ஒரு விடுதலை பற்றி போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாங்க. புது ஹார்ட் இருந்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் அன்றைக்கி மகிமைப்பட்டது. இதன் மத்தி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எதெல்லாம் சேவிச்சாங்களோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் பேக் பண்ணி வச்சு இந்த பாஸ்டர் வரார். பாஸ்டர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் ஆண்டவர் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதன் மத்தியில் நானும் வரேன். அன்றைக்கி வந்தவுடனே, என்னம்மா எப்படி உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்லலாம், அண்ணா எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், ஆண்டவர் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப எனக்கு சந்தோஷமாகி போச்சு. அப்போ அந்த பாஸ்டருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. என்னன்னாக்கா, இதுவரை நாங்கள் நம்பி சேவித்து எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ண தெய்வங்கள் எங்களை கைவிட்டுருச்சு. ஆனால் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்பது உண்மையாக நிரூபிக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் அவர் நேரடியாக பார்த்தவர் எங்களுக்கு வியாதியை குணமாக்குன தெய்வம் இயேசுங்கிறத உணர ஆரம்பித்தேன். இனி இந்த தெய்வங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தூக்கி கையில் கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுவீங்களோ உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கே வேணால் போட்டுருங்க, இது வேண்டாங்க, இந்த சாபத்திட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அவங்க ஆண்டவருக்கு முழுவதுமாய் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் வந்து அவங்க கூட வாழ்க்கையில் இருந்து அற்புதம் நடத்திக்கிட்டு இருக்கார். இதை நான் சொன்ன உடனே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களையும் நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னுடைய லைஃப்லேயும் வந்து அந்த தெய்வம் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சு, நான் வணங்கின தெய்வம்ல ஒன்று பேச ஆரம்பிச்சிது. அது தெய்வம் இல்லையா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், இந்த தெய்வம் தான் வந்து உலகத்தை படைத்தவர், இவர் தான் மனுஷனுக்கு சமாதானம், நிம்மதி, ரட்சிப்பு எல்லாம் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் இவைகளுக்கு நான் ஆராதனை செய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மத காரியங்கள்லாம் விட்டு கலத்தி தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த சபையிலேயே ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த சபையில் அது வரைக்கும் வெளியில் தான் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்காக அவனுக்கு வீட்டு மாடியிலேயே ஞானஸ்தானம் தட்டி கட்டப்பட்டு அதில் முதல் ஞானஸ்தானம் நாங்கள் தான் எடுத்தோம். அல்லேலூயா. அப்போது ஞானஸ்தானம் எடுத்து தொட்டியை விட்டு வெளியேறி வரும்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. என்னன்னாக்கா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதை பார்த்தேன். அது வரைக்கும் நான் இயேசு அப்பான்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் சொந்த அப்பாவை ஏற்றுக்கொண்டதாக எனக்கு ஒரு இது வந்தது. அப்போது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது எனக்கு சந்தோஷம் பயங்கரமாக இருந்தது. நிறைய ஒரு சந்தோஷம். கோடி ரூபா கட்டி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. இயேசு யார், எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு வேதம் படிக்க தேனிலும் மதுரமாக இருந்தது. இதன் மத்தியில் தான் இன்னொரு காரியம் இன்னும் சம்பவிக்க ஆரம்பிச்சது. என்னென்னா, எங்கள் தாத்தா ஒருத்தர் அப்போது மறுத்தி போனார். அதற்கு என்னையை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. கூப்பிட்டு விட்டு நீ தான் எல்லாம் பண்ணணும், தாத்தா இறந்துட்டார் அப்படி சொன்னாங்க. அப்போ அதன் மத்தியில்
நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையாக வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும்போது இந்த ஒரு சோதனை எனக்கு வர ஆரம்பிச்சது. நீ தான் கொல்லிப்படணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்னால் என்ன செய்யணும்னு ஒன்றும் தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரே, இந்த மாதிரி என்னை மறுபடியும் அந்த பழைய மார்க்கத்துக்கு இழுக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன், நீர் மெய்யான தெய்வம் சொல்லி உங்கள்கிட்ட வந்துட்டேனே, நீ போ மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தைரியம்லாம் அந்த நாளில் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் எதிர்த்து பேசுகிறதுக்கு சண்டை போடுறதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது நான். அப்போ அவங்க சொன்னாக்கா சரின்னு சொல்லி வந்துடலாம் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன உடனே ஒரு ஒரு அபிஷேகம் எனக்கு கிடச்சிது. அவங்க கூப்பிட்டாங்க, தைரியமாக பேச ஆரம்பித்தேன். ஏன் கிறிஸ்டியனில் மாறணும்னு கேட்டாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மையான பாதை, அதை தவிர வேறு இதெல்லாம் நல்லதாக தெரியல, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வேணால் எதில் வேணால் போய் தொலை, அதை பற்றி கவலை இல்லை, தாத்தாவுக்கு கொல்லி போட்டு போ, உனக்கு உண்டான சொத்து கிடைக்கும், எல்லாம் வைர மோதிரம் எல்லாம் இருக்கும், உனக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு. எனக்கு சொத்து வேண்டாம், வைர மோதிரம் வேண்டாம், எனக்கு இயேசு தான் போதும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரியான வைராக்கியம்லாம் இருக்க, எங்கள் கூட தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கோயிலுக்கும் போகிறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, சர்ச்சுக்கும் போய்க்கிறாங்க, நீ என்ன புதுசாக நேத்திக்கு வந்து இந்த மாதிரி துள்ளுற அப்படின்னு. இல்லை, அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, நான் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் வந்து இப்படி தான் நடத்துகிறாரு, என்ன நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே கடைசியாக சொல்கிறேன், முடியுமா முடியாதா, முடியாது அப்படின்னு, வெளியே போய் தொலைடா அப்படின்னாங்க. உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆண்டவர் என்னை ஆபிரகாமை போல் வேறு பிரிக்க ஆரம்பித்தார். எங்கள் குடும்பம்லாம் எனக்கு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சு, உருப்படவே மாட்டான், நாசமாக போவான், இவன் 2 குழந்தைய விட்டு பிச்சைடு தான் எடுக்க போகிறான், பெரியவளோட சாபம் சும்மா விடாது, இவன் நன்னா இருப்பான் அவன், அப்படி இப்படின்னு சொல்லி சாபம் விட ஆரம்பித்தான். இதோடு சேர்ந்து என் மனைவியும் சேர்ந்து என்னை திட்ட ஆரம்பித்தா. இப்படி அபச்சாரம் பண்ணுற, இப்படி இது பண்ணுறீங்களே, பாவம் இல்லையா அது, பெரியவாளுக்கு நீங்கள் வந்து செய்யாமல் போகலாமா, அது எவ்வளோ பெரிய குற்றம், உனக்கு வேலையெல்லாம் இது பண்ணியிருக்காங்களே வச்சுருக்காங்க. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுக்காக நான் வைராக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதனால் என் சொந்த பந்தங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாதனால சொல்லதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததே தவிர, இது வரைக்கும் மறைவு கிறிஸ்தவனாக இருந்தேன், இப்போ வெளியரங்க கிறிஸ்தவனாக மாறியாச்சு. அதனால் அதை விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. என் மனைவி வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, இந்துவில் ரொம்ப பிரச்சனை. நான் ஆண்டவரை பற்றி அடிக்கடி வெளியே சொல்கிறதுக்கு போயிடுவேன். எல்லா கிராமங்களுக்கும், எல்லா பட்டணங்களுக்கும், எங்கெல்லாம் அழைப்பு வருது எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் அவருடைய நாமம் அதிகமாக மகிம்படுத்து நிறைய ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கணும். சுவிசேஷ கூட்டங்கள் எப்படி ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சேன். கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு பலன் கொடுத்து திடன் கொடுத்து இது பண்ணியிருக்கார். இதன் மத்தியில் போன வருஷத்து மே மாதம் 25ஆம் தேதி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு சுகர் அதிகமாகி சோக்கு வர ஆரம்பிச்சது. மூளைக்கு போகிற நரம்பில் பிளாக் ஏற்பட்டு கை கால் செயல்படாமல் போய் நான் வாய் பேச முடியல, ரொம்ப இதாகிடுச்சு. உடனே கூட இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து அவ்வளோதான், நீங்கள் இனிமேல் ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது, அதாவது வண்டி கூட ஓட்டக்கூடாது உங்களுக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்காக அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 7 நாளில் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எனக்கு கைகள் செய்யப்படவும், கால்கள் செயல்படவும், நாவு பேசப்படவும், எல்லா காரியத்தையும் நார்மலாக செய்யவும் கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே உள்ள டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி ஆச்சு, ஒவ்வொருத்தரும் இன்னும் பல மாதமாக படுத்து கிடக்காங்க, ஒன்றும் முடியல, உங்களுக்கு படிப்படியாக முன்னேறி வந்தீங்களே எப்படி. எல்லாம் இயேசுவால் கூடும், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவருக்காக வாழ்ந்தால் அவர் எல்லாத்தையும் நமக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்கிட்டே சொன்னேன். ஆண்டவருடைய மேலான கிருபையினால் இதுவரைக்கும் தேவனை நடத்தி கொண்டு இருக்கிறார். மனைவி பயங்கர ஆப்போசிட்டாக இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இப்போ ஆக்ரோஷங்கள்லாம் குறைஞ்சி இப்போ சர்ச்சைக்கு வர அளவுக்கு கர்த்தர் மாற்றியிருக்கார். அது மாத்திரமல்ல, என் சின்ன மகள் பெரிய மகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய காரியங்களை ஊழியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக அநேகரை இன்னும் ஆயத்தப்படுத்தவும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்குற மனுஷருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல இந்துவாக இருக்கும்போதும் இப்போ கிறிஸ்டினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என்னன்னாக்கா, வாழ்க்கையில் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத நம்மளை தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் படித்து அந்த வேலை கூட கிடைக்குமா, எந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நிர்கதியாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே வேலை கிடச்சி இந்த அளவுக்கு உயர்த்தி
ஒரு நல்ல மேன்மையாக வச்சுருக்கார். காரணம் என்னன்னாக்கா, உண்மையான தெய்வத்தை தேடிக்கொள்ளும் போது ஆசீர்வாதம் தானாக வரும். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கலாம். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார். உலகம் தராத சமாதானத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பித்தேன். இயேசு என் வாழ்க்கையில் வந்தபோது அந்த நாள் நைட்டில் பயங்கரமான சமாதானம் இருந்தது. ஏன்னாக்கா யாருமே இந்த சமாதானம் தரல. நானும் கோயிலாக போய் பார்க்கும்போது இந்த சமாதானம் வரல. ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்தபோது சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது. இந்த நிம்மதி நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். இது ஒரு மதம் கிடையாது, இது சத்திய மார்க்கம். மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி இதுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கார். அதனால் இந்த இயேசுவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். வேலை இதாளுக்கு வேலை கிடைக்கும், சமாதானம் இல்லாத சமாதானம் கிடைக்கும், குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும். எல்லாத்தையும் தேவனால் செய்ய முடியும். அவரால் முடியாது, எதுவுமே முடியாது. அவரால் ஒன்றே தான் முடியாது, அவரால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். இந்த நேரத்திலும் கூட இந்த யூடியூப் சேனல் சாட்சி சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் அன்பு சகோதரர் டேனியல் மூலமாக கொடுத்திருக்கிறார். அவரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், கர்த்தர் இன்னும் மென்மேலும் அநேக சாட்சிகள் வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும், அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் மென்மேலும் பலுகி பெருக, அநேக நாடுகளுக்கு இந்த சாட்சிகள் செல்ல, இன்னும் அநேக கர்த்தர் இவர்களுக்கு மேன்மையான காரியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிற கர்த்தாவே, இல்லாமையிலிருந்து முழுமையாய் விடுதலை கொடுத்து பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.